இனிய தமிழ் நமது நேயர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைக்கு இருக்கிற நல்ல முறையில் பயின்று கொண்டிருக்கின்ற ஒரு உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கிற இளைஞனாகட்டும் அல்லது இளைஞியாகட்டும், ஒரு வயதுக்கு மேலே அவர்கள் செய்கின்ற உடற்பயிற்சியெல்லாம் நிறுத்திவிட்டு அவர் உடம்பை பெருத்து கொள்கிறார்கள். மற்றவர்களெல்லாம் அந்த உடற்பயிற்சியே செய்யாமல் தாங்கள் உடம்பை பெருத்து கொண்டு அதனால் பல நோய்களுக்கு உள்ளாகிறார்கள். இவரெல்லாம் சிறு சிறு உடற்பயிற்சிகளை செய்து வந்தாலே போதுமானது. உடற்பயிற்சி செய்து வந்தால் இடையில் நிறுத்தாமல் அதை மெல்ல மெல்ல அப்படியே செய்ய வேண்டும் அவசியமில்லை. மெல்ல அவர்கள் செய்ய வேண்டும். அடுத்ததாக இன்றைய இளைஞர்களுக்கு வேண்டிய ஒரு நல்ல அவருடைய பயிற்சியானது தகுந்த உணவுகளை சாப்பிட வேண்டும். நிறைய ஆயில் இருக்கக்கூடிய உணவுகளையும் நிறைய கடினமான பதார்த்தங்களையும் உண்டு அவர்கள் உடல் எந்த விதமான வேலையும் இல்லாமல் அவர்கள் உடல் பெருத்து கொண்டு அதன் மூலம் பலவித வியாதிகளுக்கு உள்ளாகிறார்கள். எனவே தங்களுக்கு உண்டான ஒரு ஆங்கிலத்தில் டயட் என்ன என்பதையும் அது உடற்பயிற்சி அளவிலே எந்த அளவிலே நாம் அதை எவ்வளவு தூரம் அதை உடம்பு கேட்கிறதோ அந்த அளவுக்கு மட்டும் சாப்பிட்டு கலோரி என்று சொல்லுவார்களே, அந்த கலோரி எந்த அளவுக்கு தேவைப்படுகிறதோ அந்த அளவுக்கு மட்டும் கலோரிகளை சேர்த்துக்கொள்ள உணவுகளாக வைத்து கொண்டிருந்தால் நிச்சயமாக ஒரு நோயும் வராது. மாறாக எந்த விதமான உடல் சார்ந்த வேலைகளும் இல்லாமல் வெறுனே உட்கார்ந்து கொண்டே நிறைய சாப்பிட்டு கொண்டு இருந்தால் அது என்னாகும், உடம்புல பெருத்து அந்த உடம்புக்கு வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபேட் அந்த இதெல்லாம் பருமன் அதிகமாகி நோய்க்குத்தான் உள்ளாகும். எனவே அவரெல்லாம் மிக மிக எளிதான சாப்பாடுகளை சாப்பிட வேண்டும். அதுவும் வயது முதிர்ந்தவர்களாக இருந்தால் இட்லி தவிர வேறு எடுத்துக்கொள்வது சரியல்ல. எனவே இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களும் முதியவர்களும் எல்லோருமே சொல்லப்போனால் எல்லோருமே அவரவர்கள் செய்கிற வேலைகளுக்கு தேவையான அளவு உணவுகளை சாப்பிட வேண்டும் என்றும், வீணான வெறும் நாவிற்கு ருசியாக இருக்கிற உணவுகளை சாப்பிட்டு அதன் மூலம் கிடைக்கின்ற வியாதிகளை அவர்கள் வாங்கிக் கொள்ளாமல் இருந்தாலே அதுவே போதுமான. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்வார்கள். எனவே இளைஞர்கள் சிறு வயதிலிருந்தே அவர்கள் அந்த முறையில் அப்படி பிறக்கும்போதே குழந்தைகள் சில பேர் நல்ல குண்டாக பிறப்பார்கள். ஆனாலும் கூட வளர 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 அவர்களுடைய அந்த அவர் செய்கின்ற வேலைகள் பயிற்சிகள் மற்றும் அடிப்படையிலே நல்ல முறையில் அவருடைய உருவத் தோற்றம் தெரியும். எனவே எல்லோருமே நல்ல உடற்பயிற்சியை தன் அளவிலே கை கொண்டு உடல் வேலை இருந்தால் அதையும் மிக நல்ல முறையிலே கொண்டு தங்களுடைய உடம்பை சொல்வார்களே, பெரியவர்களும் சொல்வார்கள், அதுபோல் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனா என்பதை போல நல்ல முறையில் அவருடைய உடம்பை பார்த்துக்கொள்ள வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம்.